ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினைச்சு ஆத்துல விழுந்த உன்னை காப்பாத்தன எனக்கு கெட்ட பேரா? உன்னை நான் கெடுத்தனா? பாய் கூசாம இப்படி சொல்லிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளையா இருக்கிறதுனாலதான் சொன்னேன், நீதான் எனக்கு எடுத்தது. என்ன கொலகாரனாக்காத. கோவம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும்யா. வயசுக்கு வந்த பொண்ணு பெத்தவ கூட பிறந்த மேனியா பாத்திர முடியாது. அந்த உரிமை அவளை கட்டிக்கிறவனுக்கு தான் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்த மேனிய ஒருத்தன் பார்த்த பிறகு வேறொருத்தனுக்கு வாக்கப்படுவாளா? மனசுல ஒருத்தனையோ முந்தானிய வேறொருத்தனுக்குமா விரிக்க முடியும்? சுத்தி வளைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தன் கைய பிடிச்சு இழுத்ததுக்கு எவன் கட்டிக்குவான்னு பஞ்சாயத்துல நியாயம் கேட்டல்ல. இன்னைக்கு என் உடம்ப நீ பாத்துட்டியே, என்ன எவையா கட்டிக்குவான்? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? முடிவா சொல்றேன், என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை இருந்தா மறந்துரு. என்ன பொறுத்த வரைக்கும் 5ல 2 காலி, இன்னும் 3 இருக்கு. அவங்கள தீர்த்து கட்டுறதா என் வேலை. அண்ணே, இன்னும் எத்தனை நாளைக்குனே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த கருவாயனுக்காக பயந்துகிட்டே இருக்கிறது? ஏன்டா அப்படி பயந்து சாவறீங்க? அதான் வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல. வீட்டுல இருக்கிறது மாதிரியா இருக்கு, ஜெயில இருக்கிறது மாதிரி இருக்கு. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஜெயிலுக்கு போறதுன்னா சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன முடிவு? இருக்கிற சொத்தையெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியூருக்கு போயிடலான்னு. இத பாருங்கடா, நீங்க சொல்றது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வர இஷ்டம்னா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். நீங்க எங்க வேணும்னாலும் போங்க. செலவுக்கு வேணும்னா மாசம் மாசம் உங்களுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அனுப்புற பிச்சை காசை வச்சுக்கிட்டு வாழணும்னு எங்களுக்கு ஒன்றும் விதி கிடையாது. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. இது நம்ம பரம்பரை சொத்து. இதை பிரிக்கணுங்கிறது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அது வரைக்கும் நீங்க உயிரோட இருந்தா தானே? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இப்படி பயந்துகிட்டே இரு. அவர் எலுமிச்சம்பழத்தை உருட்டுறது மாதிரி சொத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போகட்டும். அப்ப அவரை கொலை பண்றதுதான் வழிங்கிறியா? ஆமா, இப்ப உள்ள நிலைமையில நாம அவரை கொலை பண்ணிட்டோம்னா பழி கருவாய மேல போயிடும். அப்ப தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். நல்ல யோசனை. அவர் தூங்கும் போது நீ கழுத்தை நெறி அவர் ஆணு கத்திக்கிட்டு சாகட்டும். இங்க உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் உன்னை பிடிச்சிட்டு போகட்டும். நான் எலுமிச்சம்பழத்தை உருட்டிக்கிட்டே இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். விவஸ்தை கட்டவனே, விஷத்தை கொடுத்து கொல்லணும். விஷத்தை கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கொன்னுட்டாங்கன்னு சந்தேகம் வரும். அதனால தூக்க மாத்திரை கொடுத்து எல்லாம் தூக்க வச்சிருவோம். தூங்குனதும் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். நல்ல யோசனை, இத நீயே செய்ய. அண்ணே, மூத்தவரு நீங்க, தலை இருக்க வாழாடலாமா? நல்ல காரியத்தை நீங்களே செய்யுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எதை பாக்குற? நான் தூக்குல தொங்குறதையா? நாம 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீ பாலை கொண்டா, நான் மாத்திரையை கொண்டு வரேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவோம். என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறினீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து, இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? ஐயோ வேண்டானே. என்ன ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு? எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்குற மாதிரி உத்தேசமா? அதெல்லாம் நீங்க பணமா? அப்படின்னா அடடடடா, அதை நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே, அது ஏன் பணம்? நீ அடிச்ச? கவர்மெண்ட்ல அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்புல இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க. நான் வரேன். அட வச்சுக்கப்பா. அட வளைய விடுங்க. இந்த வச்சுக்க. அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி 4 பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா. ஏன் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.
என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்ல. இத 3 வேளைக்கு சாப்பிடு. இத சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டுட்டு இத சாப்பிடலாமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏய் போயா. அடுத்தாள். ஏய் வாங்க, நான் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறியே. ஆமா சொல்லிக்கல எப்படி? ரூபாய்க்கு 10 விக்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமிரா பேசுறியே, வாரத்துக்கு 4 கூத்து நடந்துட்டா? உங்கள மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா? வந்த ஜோரிய பாரியா. இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல. இல்லைங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ ரத்தம். ரத்தம்? ஆமா ரத்தம். போமா இந்தமா, இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும்போது. தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல, அது என்ன தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல பூட்டுக்கல்லு. போயா. டேய் என்னாச்சு? எப்படி அடிபட்டது? ஏய் என்னதெல்லாம்? உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடினேன். பாக்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? எப்ப சந்திக்கணும், எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா? ஏன் பெரியவரே இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்து தடவுறா? தடவ மாட்டான். புடிப்பாங்கறியா? சாயந்தரமா ஆத்தங்கரையில சந்திப்போம். ஐயோ சீக்கிரம் கட்டிப்படுங்க. ஏய் யோ, கட்டாயா கட்டுற, யானைக்காலு கட்டுற மாதிரி. உள்ள வரும்போது அந்த கையில காயம், வெளியில போகும்போது இந்த கையில கட்டு, வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற? நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா. அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கண்ணே, காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த 10 ரூபாயை நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க? இத வச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வச்சுக்க. அண்ணே 1ஆம் தேதி சம்பளம் வாங்க உடனே பாதி எனக்கு கொடுத்துறேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த 10 ரூபாயை நான் உன்கிட்ட கை நீட்டி கேப்பனா? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஆமா, இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு, நீ ஒரே கம்பவுண்டர் இருக்க, ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ. அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. அண்ணே 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துறேன். நீ கொடுக்க முடியும், நீ கொடுக்கற, நீ கொடுக்கற. அண்ணே இந்த ச்சே